நாம் தமிழர் கட்சி அலையன்ஸுக்கு போக மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, அலையன்ஸுக்கு போனாங்கன்னா அது நாம் தமிழர் கட்சிக்கு பெரிய பின்னடைவாக தான் அமையும். அவங்களால அதிமுக கூடயும் அலையன்ஸுக்கு போக முடியாது, அதே மாதிரி டிவிகே கூடயும் அலையன்ஸ் போக முடியாது அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன். அதிமுகவோட ஏன் கூட்டணிக்கு போக முடியாதுன்னு நான் பார்க்குறேன்னா, அதிமுகவோட போனாங்கன்னா என்டிகேவோட கிரெடிபிலிட்டி உடஞ்சு போயிடும். என்டிகேவை பொறுத்தளவில் இப்போ அவங்களுக்கு ஒரு இமேஜ் இருக்குது, நாம ஒரு மாற்று அப்படின்ற ஒரு இமேஜ் இருக்குது. அந்த இமேஜ் வந்து உடஞ்சிடும். அவங்களும் ஜஸ்ட் அனதர் பார்ட்டியாக மாறிடுவாங்க. எப்படி ட்ரெடிஷ்னலாக மற்ற கட்சிகள்லாம் அதிமுக திமுகவோட கூட்டணி வைக்கிறாங்களோ அந்த மாதிரியான ஒரு கட்சியாக மாறிடுவாங்க. கூட்டணி வச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா ஸ்பிளிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரியான தகவல் வருது. ஆக்சுவலாக இப்போ பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் வந்து கன்சாலிடேட் ஆகும். டெஃபினட்டாக அவங்க திமுகவோட வாக்குகளை ஸ்பிளிட் பண்ண மாட்டாங்க. பட் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் இருக்குல்ல, திமுக எதிர்ப்பு வாக்குகள் இருக்கு இல்லையா, அது கன்சாலிடேட் ஆகும். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, பாஜக ஒரு சைடில் இருந்தாங்க, என்டிஏ ஒரு சைடில் இருந்தாங்க, இன்னொரு சைடில் அதிமுக இருந்தாங்க, அப்புறம் ஒரு பக்கத்தில் டிவிகே, அப்புறம் என்டிகே. ஸோ ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் வந்து 4 வேயாக ஸ்பிளிட் ஆச்சு. இப்போ ஏடிஎம்கேவும் பிஜேபியும் அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் ஓரளவு கன்சாலிடேட் ஆகும். என்டிஏல இப்போ 18% ஓட் இருக்குது. அதே மாதிரி இப்போ 21% ஓட் பார்த்தோன்னா அதிமுக கிட்ட இருக்குது. அந்த ஓட்ஸ் வந்து கன்சாலிடேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி கன்சாலிடேட் ஆச்சுன்னா, நிஜமாவே இந்த அலைன்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா ஓரளவுக்கு அவங்க டிஎம்கேக்கு டஃப் கொடுக்க முடியும். என்டிகே விசஸ் பாமக அலைன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா சார்? பாஜக போய் அவங்க ஏடிஎம்கேட சேர்ந்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பாமக, அப்புறம் டிடிவி தினகரன் அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், இவங்க எல்லாருமே அந்த சைடு போயிடுவாங்க. ஸோ அதனால அதில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அந்த ஓட்ஸை ஃபுல்லாக அங்கே கொண்டு. ஆனால் இப்போ ஓபிஎஸ் அவர்கள் வந்து தொடர்ந்து எடப்பாடி அவர்களை வந்து விமர்சனம் தானே செய்கிறாரு, எந்த இதுலையும் ஆதரித்து பேசலையே சார். அவருக்கு என்ன விருப்பமாக இருக்கும்னா, இப்போ ஏதோ ஒரு நெகோசியேஷன் போயிட்டு இருக்கு, அதில் நமக்கு ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. இப்போ அதனால தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எங்களுடைய கொள்கை வேறு, இப்போ தேர்தலுக்காக கூட்டணி வேறு அப்படின்ற மாதிரியான கருத்தை வந்து முன் வச்சிருக்காங்களா? திமுகவை பொறுத்தளவு அவங்களுக்கும் என்டிகே தடவை தேவை. கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருக்குல்ல. ஸோ திமுகவுக்கு ஏன் என்டிகே தேவைப்படுவாங்கன்னா, என்டிகே எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமான வாக்குகள் வாங்குறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு திமுகவுக்கு நல்லது. இதனால தான் 2019 கமல் அவர்களை வந்து அரசியல் களத்தில் இறக்குனது வந்து திமுக தான் முக்கிய காரணம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனால் இப்போ கமலோட அரசியல் செயல்பாடுகள் நமக்கு தெரியும். வந்தாரு, மாற்றுன்னு பேசினாரு, ஒரு 3% ஓட்ஸை பிரிச்சாரு, யங்ஸ்டர்ஸோட ஓட்டை பிரிச்சாரு, மாற்று அரசியல் விரும்பக்கூடியவங்களோட ஓட்ஸை பிரிச்சாரு. இதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில் என்ன பண்ணாரு, திமுகவோட போய் ஐக்கியம் ஆயிட்டார். ஏதோ ஒரு அஜெண்டாவோட தான் செயல்பட்டு இருக்காருன்ற விஷயம் நமக்கு. இந்த விவாத நிகழ்ச்சியில் பங்கு பெறும் விருந்தினர்களின் கருத்துக்கள் அவர்களின் சொந்த கருத்துக்களை. குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு ஊடகவியலாளர் கேபிள் தேவதாஸ் அவர்கள் இருக்கார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ நாம் தமிழர் கட்சி அரசியல் களத்தில் ரொம்ப மிகப்பெரிய கட்சியாக வந்து இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்க அவர்களுக்கு வந்து அழைப்புகள், அதாவது மற்ற கட்சியிலிருந்து அழைப்புகள் தொடர்ந்து வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக வந்து நம்மளுடைய விஜய் அவர்களுடைய தாவேக்கால இருந்து அழைப்பு தொடர்ந்து வருது. ஆதவ அர்ஜுனா, அப்புறம் ஆரோக்கிய சாமி அவர்கள் வந்து தொடர்ந்து வந்து அழைப்பு கொடுத்துட்டே இருக்காங்க. சீமான் அவர்கள் அதை வந்து 2 முறை ஃபோன் வந்து எடுக்காம இருந்து 3வது முறையாக எடுத்து பேசியிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. இதை எப்படி பார்க்கீங்க? இதோடைய பின்னணி என்ன சார்? நான் அஃபிஷியல் நியூஸ் எதுவும் வரலாம்னு நினைக்கிறேன்ல. இந்த மாதிரி கூட்டணி பேச்சுவார்த்தை அஃபிஷியல் நியூஸ் இல்லை. டெஃபினட்டா இப்போ ஏன்னா நாம் தமிழர் கட்சிக்கு 8% ஓட்ஸ் இருக்கு, அதுவும் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ், அது 8% இருக்குன்னா டெஃபினட்டா இப்போ அதுக்கு டிமாண்ட் இருக்கும். எப்படியாவது ஏதாவது ஒரு அலைன்ஸ்குள்ளே கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. கண்டிப்பாக முயற்சிகள் நடக்கும். பட் என்ன பொறுத்தளவில் நாம் தமிழர் கட்சி அலைன்ஸுக்கு போக மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, அலைன்ஸுக்கு போனாங்கன்னா அது நாம் தமிழர் கட்சிக்கு பெரிய பின்னடைவாக தான் அமையும். அவங்களால அதிமுக கூடயும் அலைன்ஸுக்கு போக முடியாது, அதே மாதிரி டிவிகே கூடயும் அலைன்ஸ் போக முடியாது அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன். அதிமுகவோட ஏன் கூட்டணிக்கு போக முடியாதுன்னு நான் பார்க்குறேன்னா, அதிமுகவோட போனாங்கன்னா என்டிகேவோட கிரெடிபிலிட்டி உடஞ்சு போயிடும். என்டிகேவை பொறுத்தளவில் இப்போ அவங்களுக்கு ஒரு இமேஜ் இருக்குது, நாம ஒரு மாற்று அப்படின்ற ஒரு இமேஜ் இருக்குது. அந்த இமேஜ் வந்து உடஞ்சிடும். அவங்களும் ஜஸ்ட் அனதர் பார்ட்டியாக மாறிடுவாங்க. எப்படி ட்ரெடிஷ்னலாக மற்ற கட்சிகள்லாம் அதிமுக திமுகவோட கூட்டணி வைக்கிறாங்களோ அந்த மாதிரியான ஒரு கட்சியாக மாறிடுவாங்க. இப்போ கம்யூனிஸ்ட்டுகள், விசிகே, அவங்களாம் அந்த தனித்துவத்தை இழந்துட்டாங்க. அவங்களுக்கு அந்த சித்தாந்தம் இருக்கு இல்லையா, அதோட அந்த எஃபெக்டிவ்னஸ் வந்து போயிடுச்சு. ஸோ அலையன்ஸ் வச்சாங்கன்னா என்டிகேவுக்கும் அதே விஷயம்தான் நடக்கும். ஸோ அதனால் அலையன்ஸ் போக மாட்டாங்க அப்படின்றது தான் என்னோட பார்வை. ரெண்டாவதாக இப்போ என்டிகேவை பொறுத்தளவில் இப்போ என்டிகே கட்சிக்கு ஒருத்தவங்க வாக்களிக்கிறாங்கன்னா எதுக்கு அளிக்கிறாங்க? எனக்கு திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டான்றனால தான் என்டிகேக்கு ஓட் போடுறாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதிமுகவோட போய் கூட்டணி வைக்கிறீங்கன்னா என்ன ஆகும்?
அந்த வாக்குகளை உங்களை நம்பி வாக்கு போட்டாங்க இல்லையா, அந்த வாக்குகளை அவங்க எங்கிருந்து வந்தாங்களோ திருப்பி அங்கேயே கூட்டு போய் விட்றீங்க. ஸோ அது அதிமுகவுக்கு நல்லது, நாம் தமிழர் கட்சிக்கு அது நெகட்டிவ். ஸோ அந்த விஷயத்தை அவங்க பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன். அப்புறம் உங்களோட அரசியலே திராவிட எதிர்ப்பு தான். திராவிட கட்சி வேண்டாம் அப்படின்றது தான் அவங்களோட கோர் பாலிடிக்ஸ். இப்போ அந்த கோர் பாலிடிக்ஸை ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு நான் திமுக வீழ்த்துவதற்காக நான் அதிமுகவோட போய் சேர்றேன்னா திராவிட எதிர்ப்பு அப்படின்ற அந்த அரசியலும் அடிபட்டு போகுது. நேஷ்னல் பாலிடிக்ஸில் நம்ம பார்த்துருப்போம். 2024 ஆம் ஆத்மி கட்சியோட காங்கிரஸ் பார்ட்டியோட ஆம் ஆத்மி கட்சி கூட்டணி வைக்கிறாங்க, இந்தியா அலையன்ஸோட அவங்க சேர்றாங்க. அது பெரிய ஒரு டைவர்ஷன். ஏன்னா ஆம் ஆத்மி கட்சியை பொறுத்தல அவங்களோட ஸ்டாண்ட் என்னன்னா காங்கிரஸும் மோசம், பிஜேபியும் மோசம், ரெண்டு பேருமே திருடர்கள் அப்படின்றது அவங்களோட ஸ்டாண்ட். கடைசியில் நீங்கள் யாரை திருடன்னு சொன்னீங்களோ அவங்களுடைய போய் கூட்டணி வைக்கும்போது அது காங்கிரஸ்க்கு லாபகரமாக அமைஞ்சுது. ஆனால் ஆம் ஆத்மி கட்சிக்கு பெரிய ஒரு செட்பேக்காக அமைஞ்சுது. பட் ஆம் ஆத்மிக்கு வேறு வழி இல்லாமல் அங்கே போனாங்க, பிஜேபி நிறைய ப்ரெஷர் போட்டனால வழி இல்லாமல் போனாங்க. பட் அது பெரிய ஒரு தேர்தலில் பெரிய ஒரு பின்னடைவாக அமைஞ்சுது. என்டிகேக்கும் அதே தான். இப்போ அவங்க ஏடிஎம்கேவோடையோ டிவிகேவோடையோ பிஜேபியோடையோ கூட்டணி வச்சாங்கன்னா டிவிகே வந்து புதிய கட்சி தானே சார், அவர்களோட வந்து இப்போ அவர்கள் வந்து இவங்களோட கூட்டணி போவேன் அப்படின்னு எந்த ஒரு அறிவிப்பும் அவங்க மூலியமா வந்து அறிவிப்பு வெளியே வரல. ஸோ இவங்களோடய போனா இவர்களுக்கு பலமாக தானே இருக்கும். எதனால போக மாட்டேங்காங்க? ஒருவேளை கொள்கைன்றதுனால போகலையா? டிவிகேவை பொறுத்தளவில் கொள்கை ஒன்று. ஏன்னா இப்போ விஜய் வந்து கொள்கையில் கிளியராக இல்லை. அவரோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் என்ன, ஐடியாலஜிக்கல் ஸ்டாண்ட் என்ன அப்படின்றத அவர் கிளியராக சொல்ல. அவரை பொறுத்தளவில் திராவிடம் தமிழ் தேசியம் அப்படின்ற மாதிரி ரெண்டையும் சேர்த்து எடுத்திருக்காரு. அப்படி இருக்கும்போது அது ஐடியாலஜிக்கல் கிளாரிட்டி இல்லை. சீமான் அவர்கள் கிளியர் கட்டாக நாங்கள் திராவிட எதிர்ப்பு அரசியலை பண்ணுறோம், திராவிடத்தை வீழ்த்துவது தான் எங்களோட பிரதானமான நோக்கம். விஜய் என்ன சொல்கிறாரு, திராவிடமும் எங்களோட ஒன் ஆஃப் த ஐடியாலஜிஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ பெரியாரை ஏற்றுக்கிறார். அப்படி இருக்கும்போது பெரிய ஒரு ஐடியாலஜிக்கல் கான்ஃப்ளிக்ட் வந்து இருக்குது. ஸோ விஜயை காட்டமாக சீமான் விமர்சித்ததும் அதனால தான். ஒன்றிலோ இந்த பக்கம் நில்லுங்க, இல்லைனா அந்த பக்கம் நில்லுங்க, நடுவில் போனீங்கன்னா பிரச்சனை ஆகிரும் அப்படின்னு சீமான் ரொம்ப காட்டமாக விமர்சித்ததும் அதனால தான். ஏன்னா விஜய் அவர்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா இல்லை அப்படின்றது. ரெண்டாவது, விஜய்க்கு ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்டும் இல்லை. விஜயோட ட்ராக் ரெக்கார்டு என்ன, அவர் எவ்வளோ % ஓட்ஸ் கையில் வச்சுருக்காரு, அந்த விஷயமும் யாருக்கும் தெரியாது. ஸோ உங்களுக்கு ஓட்ஸ் இல்லைனாலே அதிமுக மாதிரியான ஒரு கட்சியோட உட்காந்து நெகோஷியேட் பண்ண முடியாது. என்டிகே கூட உட்காந்து நெகோஷியேட் பண்ணலாம். ஏன்னா என்டிகே பொறுத்தல அவங்களுக்கு 8%, டிவிகேக்கு மேபி இன்னொரு 8%, 10% இருக்கலாம். ரெண்டும் சேர்ந்தாலும் பெருசாக சீட்ஸாக கன்வெர்ட் ஆகாது. ஸோ சீட் நெகோசியேஷனில் பெரிய பிரச்சனை வராது. ஆனால் அதிமுக மாதிரியான ஒரு கட்சி கூட உட்காந்து டிவிகே நெகோஷியேட் பண்ணணும்னா அதிமுக ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க, டிவிகே இன்னொரு கணக்கு வச்சிருப்பாங்க. ஸோ நெகோஷியேட் பண்ணுறதுல நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ அதனால் நான் எப்படி பார்க்குறேன்னா என்டிகேவுக்கும் சரி டிவிகேவுக்கும் சரி தனித்து போட்டிடுறது தான் கடைசியில் சாத்தியப்படும்னு பார்க்குறேன். அவங்களால அலையன்ஸ்குள்ளே போக முடியாது அப்படின்னு பார்க்குறேன். ரெண்டு கட்சிகளும் தனியாக தான் போட்டிடுவாங்கன்னு பார்க்குறேன். அதிமுக பாஜக கூட்டணி வந்து கிட்டத்தட்ட உறுதி ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். இன்னும் ஒரு 10 நாளில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் இப்போ நாம் தமிழருக்கு ஓட்டு வங்கி சரியறதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல்லாம் வெளியே வருது. அது உண்மைதானா? ஏன்னா திமுக ஓட்டு வந்து ஸ்பிளிட் ஆகுது. இப்போ வந்து ஸ்பிளிட் ஆகிறதுனால கண்டிப்பாக வந்து அதிமுகவுக்கு தான் போகும் அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை இருக்குது. இது உண்மைதானா? திமுக ஓட்டு ஏன் ஸ்பிளிட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? ஆமாம், அவர்கள் 2 பேரும் கூட்டணி வச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்பிளிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரியான தகவல் வருது. ஆக்சுவலாக இப்போ பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் வந்து கன்சாலிடேட் ஆகும். டெஃபினட்டாக அவங்க திமுகவோட வாக்குகளை ஸ்பிளிட் பண்ண மாட்டாங்க. பட் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் இருக்குல்ல, திமுக எதிர்ப்பு வாக்குகள் இருக்கு இல்லையா, அது கன்சாலிடேட் ஆகும். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா பாஜக ஒரு சைடில் இருந்தாங்க, என்டிஏ ஒரு சைடில் இருந்தாங்க, இன்னொரு சைடில் அதிமுக இருந்தாங்க, அப்புறம் ஒரு பக்கத்தில் டிவிகே, அப்புறம் என்டிகே. ஸோ ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் வந்து 4 வேயாக ஸ்பிளிட் ஆச்சு. இப்போ ஏடிஎம்கேவும் பிஜேபியும் அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் ஓரளவு கன்சாலிடேட் ஆகும். என்டிஏல இப்போ 18% ஓட் இருக்குது. அதே மாதிரி இப்போ 21% ஓட் பார்த்தோன்னா அதிமுக கிட்ட இருக்குது. அந்த ஓட்ஸ் வந்து கன்சாலிடேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி கன்சாலிடேட் ஆச்சுன்னா நிஜமாவே இந்த அலையன்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா ஓரளவுக்கு அவங்க டிஎம்கேக்கு டஃப் கொடுக்க முடியும். கொஞ்சம் டஃப்பாக அவங்க டிஎம்கேவோட போட்டியிட முடியும். அப்படி இருந்தாலும் சிக்கல் தான் அதிமுகவுக்கு. ஏன்னா இன்னொரு சைடில் என்டிகே ஓட்ஸை பிரிக்க போகிறாங்க, டிவிகே ஓட்ஸை பிரிக்க போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக டஃப்பாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் ஓரளவுக்கு அவங்க போட்டி போட முடியும் அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா அதிமுகவை பொறுத்தளவு அவங்களுக்கு ஒரு வழி கிடையாது. அவங்க வந்து டெஃபினட்டாக ஏதோ ஒரு பாயிண்டில் பிஜேபியோட போய் அலைன்ஸ் வச்சு தான் ஆகணும். ஏன்னா அதிமுகவை பொறுத்தளவில் அவங்களுக்கு இப்போ அவங்க என்னெல்லாம் எதிர்பார்த்தாங்களோ அதெல்லாம் நடக்கலை. திமுக அலைன்ஸ் ஏதோ ஒரு பாயிண்டில் உடையும் நினச்சாங்க, திமுக அலைன்ஸும் உடையலை. அதே மாதிரி மைனாரிட்டி ஓட்ஸ் அங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகும்னு நினச்சாங்க, அதுவும் ஷிஃப்ட் ஆகலை. ஸோ பாஜகவோட அலைன்ஸை பிரேக் பண்ணது அதுக்காக தான். இதுக்கு முன்னாடி இருந்தது போல், ஜெயலலிதா பீரியடில் இருந்தது போல் மைனாரிட்டி ஓட்ஸ் இங்கே நம்மக்கிட்ட வருவாங்க அப்படின்ற மாதிரி நினச்சாங்க, அதுவும் நடக்கலை.
அதே போல் இப்போ தென் மாவட்டங்களில் பார்த்தோம்னா தேவர் ஓட்ஸ்லாம் அதிமுக விட்டு வெளில போயிட்டாங்க. ட்ரெடிஷ்னலாக அவங்களாம் அதிமுக வாக்காளர்கள். ஸோ அவங்களும் இப்போ வெளியே தான் இருக்காங்க. ஸோ இவங்களெல்லாம் உள்ளே கொண்டு வரணும்னா வேறு என்ன வழி இருக்குது? மைனாரிட்டிஸ் எப்படியும் உள்ளே வர மாட்டாங்க. அதே மாதிரி அலைன்ஸையும் உடைக்க முடியல. விசிகே கம்யூனிஸ்டுகள்லாம் வரப்போகிறது இல்லை. ஸோ எதுக்கு இப்போ பாஜகவோட கூட்டணி வைத்தாதான் என்ன? அதனால இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ வேறு வழி இல்லை. கடைசியாக இருக்க ஒரே ஆப்ஷன் என்ன? திமுக கூட்டணி கட்சிகளையும் உள்ள கொண்டு வர முடியாது, மைனாரிட்டிஸும் கொண்டு வர முடியாது. கடைசியாக நம்ம ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. இதற்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மா அவர்கள் இருந்த காலத்துல வந்து என்ன சொன்னாங்க, நான் செய்த பெரிய தவறே பாஜகவோட கூட்டணி வைத்தது தான், இனிமேல் இந்த தவறை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில இப்போ பாஜகவோட கூட்டணி இவங்க வைக்கிறாங்க, அம்மாவோட வழிவந்த பிள்ளைகள் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க செய்த பெரிய தவறையே வந்து எடப்பாடி அவர்கள் செய்கிறாரு. இது சரிதானா? காலம் ரொம்ப மாறிடுச்சு. இப்போ பர்சனலாக எனக்கு பிஜேபி மேலே பெரிய அபிப்பிராயம் கிடையாது. அது ஒரு மதவாத கட்சி அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன். பட் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ அதிமுக மாதிரியான ஒரு கட்சிக்கு இழக்கிறதுக்கு நிறைய இருக்குது. அவங்க கண்டிப்பாக எலெக்ஷனில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். ஏற்கனவே ஒரு எலெக்ஷனில் தோத்துட்டாங்க, கண்டினியூஸாக நிறைய எலெக்ஷனில் தோத்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போ ஓரளவுக்காவது நல்லா டீசெண்டாக அவங்க பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அப்போ களத்தில் அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது இருந்த சூழல் இல்லை. இப்போ கம்ப்ளீட்டாக சிச்சுவேஷன் மாறிடுச்சு. அப்போ ஏடிஎம்கேயோட கோர் ஓட்டர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. நான் சொன்ன மாதிரி மைனாரிட்டிஸ் உள்ளே இருந்தாங்க, தேவர் வாக்குகள்லாம் உள்ளே இருந்தது. அதே போல் என்டிகே பிஜேபிலாம் இப்போ இவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை, வீக்காக இருந்தாங்க. ஸோ அந்த ஓட்ஸும் ஏடிஎம்கேக்குள்ளே தான் இருந்தது. அப்புறம் முக்கியமாக வலதுசாரிகள் பிஜேபி ஆதரவாளர்களே அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்தளவில் பிஜேபிக்கு நம்ம ஓட்டு போட்டாச்சுன்னா ஓட் ஸ்பிளிட் ஆகும். ஸோ நமக்கு திமுகவை வீழ்த்தணும்னா நம்ம அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடணுன்ற மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அந்த சூழல்லாம் மாறிடுச்சு. அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது என்டிகே 1% ஓட்டு இருந்தாங்க. இப்போ 8% மாறி இருக்காங்க. பிஜேபி ப்ளஸ் பாமக போன தடவை எவ்வளவு? 18%. ஸோ இப்போ அதிமுகவோட கோர் ஓட்ஸ் பார்த்தோம்னா சுருங்கிருச்சு. 21% ஓட்ஸ் தான் அவங்க கிட்ட இருக்கு. இப்படி இருக்கும்போது அவங்க ஏதாவது ஒன்று செஞ்சாகணும்ல. கையில் வேற என்ன ஆப்ஷன் இருக்குது? 21 எப்படி எடுத்தது 35-40 கிட்ட கொண்டு போக முடியும்? கையில் இருக்க ஒரே ஆப்ஷன் வந்து இப்போதைக்கு கையில் இருக்க ஒரே ஆப்ஷன் வந்து அவங்க பாஜக கிட்ட மட்டும்தான் போக முடியும். இவ்வளோ நாள் அவங்க ஏன் பாஜக கிட்ட போகாமல் இருந்தாங்கன்னா, மேபி கஷ்டப்பட்டு விசிகேவையோ கம்யூனிஸ்டுகளையோ உள்ளே கொண்டு வந்துடலாம்னு நினச்சாங்க, மைனாரிட்டிஸை கொண்டு வந்துடலாம்னு நினச்சாங்க. அது எதுவுமே நடக்கலை. ஸோ இப்போ கடைசியாக லாஸ்ட் எஃபர்ட் வந்து இதுதான். இதனால் ஈஸியாக நடக்காது. இப்போ என்டிகே விசஸ் பாமக அலைன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா சார்? பாஜக போய் அவங்க ஏடிஎம்கேட சேர்ந்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பாமக, அப்புறம் டிடிவி தினகரன் அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், இவங்க எல்லாருமே அந்த சைடு போயிடுவாங்க. ஸோ அதனால அதில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அந்த ஓட்ஸை ஃபுல்லாக அங்கே கொண்டு. ஆனால் இப்போ ஓபிஎஸ் அவர்கள் வந்து தொடர்ந்து எடப்பாடி அவர்களை வந்து விமர்சனம் தானே செய்கிறாரு, எந்த இதுலையும் ஆதரித்து பேசலையே சார். ஓபிஎஸ் அவர்களா? அவருக்கு என்ன விருப்பமாக இருக்குன்னா, இப்போ ஏதோ ஒரு நெகோசியேஷன் போயிட்டு இருக்கு, அதில் நமக்கு ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. ஒற்றை தலைமை சரியா ஃபங்க்ஷன் ஆகலை, இரட்டை தலைமை இருந்தப்ப நம்ம இதோட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஒற்றை தலைமை வந்துச்சுன்னா நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவேன்னு சொன்னீங்க, அது எதுவும் நடக்கலை, அப்போ நீங்கள் இன்னும் அகாமடேட் பண்ணுங்கள். ஸோ அவர் சைடில் நெகோசியேஷன் ஆரம்பிக்கிறாரு. இப்போ நம்ம சொல்கிறது சிம்பிள். ஒருங்கிணைந்த அதிமுக வேணும், டிடிவி தினகரன் அவர்களை உள்ளே கொண்டு வரணும், சசிகலா அவர்களை உள்ளே கொண்டு வரணும், வெளில போன எல்லாரையும் உள்ளே கொண்டு வரணும், ஓபிஎஸ் அவர்கள், கேசிபி அவர்கள் எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வரணும் சொல்கிறது ஈஸி. ஆனால் ப்ராக்டிக்கலாக ஒருத்தர் உள்ளே வராருன்னா சும்மா வர மாட்டார். அவர் நிறைய டிமாண்ட் பண்ணுவார். கட்சிக்குள்ளே நான் வந்தேன்னா கட்சிக்குள்ளே எனக்கு இந்த மாதிரியான பதவி எனக்கு வேணும், இந்த மாதிரியான பொறுப்பு வேணும்னு கேட்பார். ஏதோ எதிர்பார்ப்பார்ல. வெளியில் சொல்லும்போது ஒருங்கிணைந்த அதிமுகன்னு சிம்பிளாக சொல்லிடுவோம். ஆனால் உள்ளே கொண்டு வரும்போது அகாமடேட் பண்ணும்போது அவர் அகாமடேட் பண்ணுறது கஷ்டம் இருக்கும். அவருக்கு தேவையான விஷயங்கள்லாம் கொடுக்கணும். ஒவ்வொருத்தங்களுக்கும் அந்த சிக்கல் இருக்குது. ஸோ அதனால் இப்போ ஓபிஎஸ் அவர்கள் பார்க்குறாரு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. மேபி நம்ம இந்த அலைன்ஸ்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒரு சான்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அவரோட ஸ்பேஸை நெகோஷியேட் பண்ணுறாரு. எனக்கு இன்னும் பெட்டரான ஸ்பேஸ் வேணும் அப்படின்றதுக்காக நெகோஷியேட் பண்ணுறாரு. அது பார்ப்போம், அது எப்படி போகும்னு பார்ப்போம். எனக்கு என்னமோ ஆனால் அது பெரிய கோர் இஷ்யூ கிடையாது. கோர் இஷ்யூ என்னன்னா, முக்கியமான டெவலப்மெண்ட் என்னன்னா, இப்போ பாஜகவும் அதிமுகவும் நெருங்கி வர மாதிரி தெரியுது. இன்ஃபேக்ட் என்ன பொறுத்தளவில் அவங்க சீக்கிரமாக அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணிடுவாங்க தான் நினைக்கிறேன். இது ஏதோ இபிஎஸ் அவர்களோட பலவீனமோ பாஜகவோட பலமோ அதெல்லாம் கிடையாது. நான் சொன்ன மாதிரி ப்ராக்டிக்கல் ரீசன்ஸ் இருக்குது. களத்தில் அதிமுகவுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. அதே மாதிரி பிஜேபிக்கும் அதிமுக தேவை இருக்குது. ஏன்னா இப்போ பிஜேபி பொறுத்தளவில் டிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்களை அப்போஸ் பண்ணி அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு வகையில் டிஎம்கே கவுண்டர் பண்ணணும், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற தேவை பாஜகவுக்கும் இருக்குது. ஸோ அதனால் ரெண்டு பேருக்குமே தேவை இருக்குது. இப்போ அதனால தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எங்களுடைய கொள்கை வேறு, இப்போ தேர்தலுக்காக கூட்டணி வேறு அப்படின்ற மாதிரியான கருத்தை வந்து முன் வச்சிருக்காங்களா? சிம்பிளாக இப்போ அதிமுகவுக்கு பெரிய கொள்கை எதுவும் கிடையாது. அதிமுகவை பொறுத்தவரை அவங்களோட கொள்கை என்ன? திமுக எதிர்ப்பு அரசியல் தான் அவங்களோட கொள்கை. உண்மை என்னன்னா, இன்னைக்கு பெருசாக எந்த கட்சிக்குமே கொள்கை கிடையாது. திராவிடம், கம்யூனிசம் அது இதெல்லாம் சொல்லிக்கலாம். பட் ப்ராக்டிக்கலாக எந்த கட்சிக்கும் கொள்கை கிடையாது. அது ஒன்று. பட் அதிமுகவை எடுத்துக்கிட்டோம்னா ஸ்டார்டிங்லேருந்தே அவங்களோட கோர் ஐடியாலஜி என்னென்னா டிஎம்கே எதிர்ப்பு தான்.
கண்டினியூஸாக 2 எலெக்ஷன் டிஎம்கே ஜெயிக்கிறாங்க. 67 அப்புறம் 71 ஜெயிக்கும்போது டிஎம்கே வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுறாங்க. நேச்சுரலாக 2 எலெக்ஷன் ஜெயிச்சா ஸ்ட்ராங் ஆவீங்க. ஆன்டி இன்கம்பன்சி ரொம்ப அதிகமாகுது. மக்கள் மத்தியில் திமுக எதிர்ப்புன்றது ரொம்ப அதிகமாகுது. 4 இயர்ஸ்லேயே ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாகும். டூ டைம்ஸ்னால் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ மக்கள் என்ன பண்ணுறாங்க, திமுகவை கவுண்டர் பண்ண, திமுகவை செக் பண்ணுறதுக்காக புதுசாக ஒரு கட்சியை உருவாக்குறாங்க. அதுக்கான ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகுது. அப்போ எம்ஜிஆர் வந்து அந்த கட்சியை ஆரம்பிக்கிறாரு. ஸோ மக்கள் வந்து எம்ஜிஆர் பக்கம் போகிறாங்க. அப்போ இருந்தே திமுகவை எதிர்க்கிறது தான் அதிமுகவோட வேலை. சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எதிர்க்கிறது திமுகவோட வேலை. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டை செக் பண்ணுறது திமுகவோட வேலை, திமுகவை செக் பண்ணுறது அதிமுகவோட வேலை. சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் தான் அதிமுகவோட வேலை. ஸோ அதனால் அதை தாண்டி பெரிய ஐடியாலஜி ஒன்றும் கிடையாது. ஸோ அதிமுகவை பொறுத்தளவில் நம்ம திமுகவை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி பாஜகவோட அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா பெரிய இழப்புன்னு உங்களுக்கு இருக்காது. கொஞ்சம் ஓட்ஸ் வெளில போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிமுக காரங்களே சில பேர் பாஜக விரும்ப மாட்டாங்க. அதிமுகவுக்குள்ளேயே ஆன்டி பிஜேபி ஃபீலிங்ஸ் கொஞ்சம் இருக்கும். ஸோ மேபி அவங்க கொஞ்சம் வெளில போகலாம். ஓவராலாக பார்க்கும்போது என்டிஏ கிட்ட 18% ஓட்ஸ் இருக்கு. மேபி அது கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். போன தடவை அது லோக்சபா, இந்த தடவை அசம்பிளி. ஸோ மேபி இந்த தடவை ஒரு 14-13% வச்சுப்போமே. அப்படி பார்த்தா கூட பெரிய நம்பர் தானே. எப்படியும் இந்த அலைன்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 10% ஓட்ஸ் வந்து ஏடிஎம்கே அலைன்ஸுக்கு வரும். ஸோ அது பெரிய விஷயம் தான். அது கண்டிப்பா சார். இப்போ அப்படி பார்த்தா இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து கிட்டத்தட்ட 5 முனை போட்டி மாதிரி உருவாயிருக்கு. ஏன்னா இப்போ திமுக அவங்க சார்ந்த கூட்டணி கட்சிகள், அதிமுக, பாமக இன்னும் யாரோட இருக்க போறன்றது அவங்களும் வந்து கன்ஃபார்மா சொல்லல. அவங்க ஏடிஎம்கேவோட போயிடுவாங்க, ஏடிஎம்கே பாஜகவோட போயிடுவாங்க. அதே மாதிரி டிவிகேவும் இன்னும் இந்த இதுவும் ஃபார்ம் பண்ணல. நாம் தமிழர் தனித்து தான் நாங்கள் களத்தில் இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது யாருக்கு சாதகமாக இருக்கும்? ஏன்னா இப்போ வந்து அரசியல் களத்தில் இப்போ திமுக மேலே கடும் விரக்தியில் வந்து மக்கள் இருக்காங்க. இவர்களோட ஓட்டு பிரிஞ்சா அதிக அளவு வந்து நாம் தமிழருக்கு, அதாவது மாற்று அரசியல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நாம் தமிழருக்கு தான் வாக்களிப்பாங்க அப்படின்றத வந்து அரசியல் விமர்சகர்கள்லாம் முன்வைக்கிறாங்க. இது உண்மைதானா? அதான் இதில் 2 ஆங்கிள் பார்ப்போம். இந்த எலெக்ஷனில் இப்போவும் ஜெயிக்கிறது யாருக்கு ஒரு எட்ஜ் இருக்குது, ஒரு சின்ன ஒரு எட்ஜ் யாருக்கு இருக்குன்னு பார்த்தா என்னை பொறுத்தளவு திமுகவுக்கு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அது ஏன் நான் சொல்கிறேன்னா, ஓரளவுக்கு ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை வந்து கன்சாலிடேட் பண்ணுறாங்க. பிஜேபி, பாமக, அப்புறம் ஏடிஎம்கேலாம் சேரும்போது ஓரளவுக்கு திமுக எதிர்ப்பு வாக்குகள் கன்சாலிடேட் ஆகுது. பட் அதை தாண்டியும் வெளியில் டிவிகே இருக்காங்க, என்டிகே இருக்காங்க. அவங்க டெஃபினட்டாக ஏடிஎம்கே ஓட்ஸை வந்து ஸ்பிளிட் பண்ணுவாங்க, ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை ஸ்பிளிட் பண்ண போகிறாங்க. அதுபோக பிஜேபிக்கு கொஞ்சம் நெகட்டிவ் ஓட்ஸ் இருக்கும், அந்த பாதிப்பும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாக இருந்தாலும் திமுகவுக்கு எண்ட் ஆஃப் த டே ஒரு சின்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் கேட்குற அடுத்த கேள்வி என்னென்னா, இதில் என்டிகேவுக்கு இந்த கேமில் ஏதாவது ஒரு லாபம் இருக்குமா? இப்போ ஒரு 4 கார்னர் ஃபைட் இருக்குது, இதில் என்டிகேக்கு ஏதாவது ஒரு லாபம் இருக்குமான்னு கேட்குறீங்க. டெஃபினட்டாக லாபம் இருக்கும். ஏன் லாபம் இருக்குன்னா, பாஜக தனியாக இருக்கும்போது பாஜக ஒரு ஆல்டர்னேட் ஃபோர்ஸாக இருப்பாங்க. இப்போ பாஜக அதிமுகவுக்குள்ளே போகும்போது அதிமுகவுக்குள்ள சில அதிருப்திகள் ஏற்படும். அங்கே இருக்கக்கூடிய ஓட்டர்ஸ் கொஞ்சம் பேர் வெளில வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆன்டி பிஜேபி ஃபீலிங்ஸ் டெஃபினட்டாக அவங்ககிட்டயும் உண்டு. தமிழ்நாட்டில் அது பரவலாகவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ரெண்டாவது, மாற்று அரசியல் வேணும்னு எதிர்பார்ப்பாங்க இல்லையா, அவங்கள அட்ராக்ட் பண்ணுறதுக்கு வெளியில் வேற எந்த கட்சியும் இல்லை. இப்போ என்டிகே மட்டும்தான் இருக்காங்க, என்டிகேவும் டிவிகேவும் வேணா இருக்காங்க. ஸோ அந்த வகையில் என்டிகேக்கு இது நல்ல ஒரு விஷயம் தான். அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா, திமுகவை பொறுத்தளவு அவங்களுக்கும் என்டிகே தடவை தேவை. கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருக்குல்ல. ஸோ திமுகவுக்கு ஏன் என்டிகே தேவைப்படுவாங்கன்னா, என்டிகே எவ்வளோத்துக்கு எவ்வளோ அதிகமான வாக்குகள் வாங்குறாங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளவு திமுகவுக்கு நல்லது. இப்போ என்டிகே ஒரு 15% ஓட்ஸ் வாங்குறாங்கன்னா அது எல்லாமே ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ். ஸோ அப்போ ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் வந்து ஹெவியாக ஸ்ப்ளிட் ஆகும். அதனால திமுக இந்த தடவை என்டிகே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு தான் எதிர்பார்ப்பாங்க. இதனால தான் 2019 கமல் அவர்களை வந்து அரசியல் களத்தில் இறக்குனது வந்து திமுக தான் முக்கிய காரணம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ அரசியல் களத்தில் விஜய் அவர்கள் வந்ததற்கும் இவர் திமுக தான் காரணம்னு சொல்றாங்க. இதெல்லாம் உண்மைதானா? இருக்கலாம், மேபி இருக்கலாம். திமுக முக்கிய காரணம் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ஒரு கட்சியை நம்ம டைரக்டா பிளேம் பண்றதுக்கான ஆதாரம் நம்ம கையில கிடையாது. ஆனால் இப்போ கமலோட அரசியல் செயல்பாடுகள் நமக்கு தெரியும். வந்தார், மாற்றுன்னு பேசினார், ஒரு 3% ஓட்ஸை பிரித்தார், யங்ஸ்டர்ஸோட ஓட்டை பிரித்தார், மாற்று அரசியல் விரும்பக்கூடியவங்களோட ஓட்ஸை பிரித்தார். இதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில் என்ன பண்ணார், திமுகவோட போய் ஐக்கியம் ஆயிட்டார். ஸோ அவரோட செயல்பாடுகளெல்லாம் நம்ம பார்க்கும்போது ரைட்டு, இவர் ஒரு வகையில் இவருக்கு பெரிய ஒன்றும் அக்கறைலாம் கிடையாது பொலிட்டிக்கலாக, ஏதோ ஒரு அஜெண்டாவோட தான் செயல்பட்டு இருக்காருன்ற விஷயம் நமக்கு. ஏன்னா இப்போ அங்கேருந்து அந்த 4% ஓட்டு, கமலோடைய 4% ஓட்டும் நமக்கு திமுகலேருந்து பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது தானே. திமுகலேருந்து பிரியிருக்கு, ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை கமல் பிரிக்கிறார். ஸோ திமுக எதிர்வாக்குகளை பிரிக்கிறார். ஏன்னா கமலோட பாலிடிக்ஸ் வந்து ஆன்டி டிஎம்கே.
இப்போ அந்த வேலையை விஜய் பண்ணுறாரு, லார்ஜர் ஸ்கேலில் பண்ணுறாரு. கமலோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி அவர் ஒரு 3% ஓட்ஸை பிரிச்சாரு. விஜய் இன்னும் பிகர் ஸ்டார், விஜய்க்கு இன்னும் அதிகமான பாப்புலாரிட்டி இருக்குது. அதே பாலிடிக்ஸை தான் விஜயும் கையில் எடுக்கிறார். விஜயும் ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸை தான் கையில் எடுக்கிறார். ஸோ விஜயும் அந்த வகையில் ஒரு கணிசமான ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவார். ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் நம்ம சொல்லும்போது பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் போக வேண்டிய வாக்குகள் அது, அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவார். ஸோ அதனால் விஜயோட அரசியல் வருகை திமுகவுக்கு ரொம்ப லாபகரமாக இருக்குது. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது திமுகவுக்கு விஜய் இப்படி வந்து ஃப்ரீயாக சர்வீஸ் பண்ணுறாருன்னா மேபி அங்கேருந்து ஏதோ ஒரு திமுகவோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாமான்னு ஒரு கேள்வி இருக்குது. மேபி இருக்கலாம், பட் அதுக்கான ப்ரூஃப் நம்மகிட்ட இல்லை. இன்னொரு விஷயம் சார், இப்போ திமுகவுடைய வாக்காளர்களை 2 இதாக பிரிக்கலாம். ஒன்று வந்து இஸ்லாமியர் ஓட்டு, இன்னொன்று வந்து கிறிஸ்தவர்கள் ஓட்டு. இவர்கள் வந்து கண்ணை மூடிக்கிட்டு இவ்வளோ நாள் வரைக்கும் வந்து திமுகவிற்கு தான் வாக்களிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ வந்து வாக்களிக்கிறதற்கு தவறதற்கு வாய்ப்பு இருக்குது. அது அந்த ஓட்டெல்லாம் வந்து நாம் தமிழருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்களே, இது உண்மைதானா? அதுக்கு வாய்ப்பு இல்லை. நாம் தமிழருக்கு டெஃபினட்டாக இந்த எலெக்ஷனில் மைனாரிட்டி ஓட்ஸ் போகாது. காங்கிரஸ் பார்ட்டி திமுகவோட இருக்கிற வரைக்கும் மைனாரிட்டி ஓட்ஸ் வந்து டிஎம்கே அலையன்ஸில் தான் இருக்கும். ஏன்னா பொதுவாக மைனாரிட்டிஸ் பார்க்குறது எப்படின்னா, நேஷனல் லெவலில் பிஜேபியை கவுண்டர் பண்ணுற ஒரே பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் வந்து ஒரே பெரிய பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் வந்து காங்கிரஸ் தான். ஸோ பிஜேபியை வீழ்த்தணும்னா அது யாருக்கு முடியும்? காங்கிரஸாலையும் இந்தியா அலையன்ஸாலையும் தான் முடியும். இந்தியா அலையன்ஸில் பிகஸ்ட் பார்ட்டினா அது காங்கிரஸ் தான். ஸோ அந்த வகையில் காங்கிரஸ் பார்ட்டி டிஎம்கேவோட இருக்கிற வரைக்கும் டிஎம்கேவுக்கு அந்த கிரெடிபிலிட்டி கிடைக்கும். நாங்கள் தான் மைனாரிட்டிஸோட பாதுகாவலர்கள், பாஜகவை எதிர்க்கக்கூடியவங்க நாங்கள் தான் அப்படின்ற கிரெடிபிலிட்டி கிடைக்கும். ஸோ மைனாரிட்டிஸ் என்ன யோசிப்பாங்கன்னா, பிஜேபியை கவுண்டர் பண்ணணும்னா நம்ம யாருக்கு வாக்களிக்கணும்? ஸோ பிஜேபியை கவுண்டர் பண்ணணும்னா காங்கிரஸ் ப்ளஸ் டிஎம்கேக்கு தான் இங்கே வாக்களிக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துல தான் அவங்க இருப்பாங்க. ஸோ என்டிகேவுக்கு ஓட் போட்டால் என்டிகேவால் எந்த வகையிலையும் பிஜேபியை கவுண்டர் பண்ண முடியாது. ஸோ மைனாரிட்டிஸ் பொறுத்தளவில் இந்த எலெக்ஷனில் இன்னும் அதிகமாக கன்சாலிடேட் ஆகி கம்ப்ளீட்டாக அவங்க திமுக சைடுக்கு தான் போவாங்க. ஏன்னா அதிமுக பாஜக அலைன்ஸ் ஃபார்ம் ஆயாச்சுன்னா கொஞ்சம் நெஞ்சு பேர் போட்டுருந்துருப்பாங்க, அவங்களும் கம்ப்ளீட்டாக போலரைஸ் ஆகி அந்த சைடு போயிடுவாங்க. ஸோ மைனாரிட்டி ஓட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக டிஎம்கே அலைன்ஸ்க்கு தான் வரும். நாம் தமிழர் வந்து தனித்து தான் நிற்க போகிறோன்றது கடைசி வரை வந்து இறுக்கமாக இருக்காங்க. இது வாய்ப்பு வந்து மாறதற்கு வாய்ப்பு இருக்கா சார்? இவர்களுடைய ஸ்டாண்ட் வந்து மாறதற்கு வாய்ப்பு இருக்கா? மாறுறதுக்கு என்ன பொறுத்தளவில் வாய்ப்பு கிடையாது. இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்லுவேன்னா, என்டிகே சைட்லேருந்து அலையன்ஸுக்கான எந்த விஷயத்தையும் அவங்க பேசல, நம்ம தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்டிகே சைட்லேருந்து நாங்கள் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ண போகிறோம்லாம் அவங்க எதுவுமே சொல்ல. ஸோ நான் ஸ்ட்ராங்காக நம்ம அரசியல் களத்தில் எப்போ எப்படி மாறுது அப்படின்றது யாராலையுமே சொல்ல முடியாது தானே. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ரேண்டமெல்லாம் மாறாது. இப்போ பிஜேபி போய் திமுகவோட கூட்டணி வைக்க முடியாது. ஸோ அந்த திமுகவோட கூட்டணி வைத்தவர்கள் தானே இந்த எலெக்ஷன்ல வைக்க முடியாதுன்னு சொல்ல வரேன். அப்ப கதை வேற. இப்ப டிஎம்கே வந்து ஆன்டி பிஜேபி பாலிடிக்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ இந்த எலெக்ஷன்ல பார்த்தோம்னா பிஜேபி டிஎம்கே அலையன்ஸ் வந்து இம்பாசிபிள். ஸோ நிறைய காய்கள் நகர்ந்துட்டு இருக்கு. அது ரேண்டமா நகராது, அதுக்குள்ள ஒரு லாஜிக் இருக்கு, ஒரு டிசைன் படி தான் அது மூவ் ஆகும். அதே மாதிரி என்டிகேவுக்கு இதுல ஒரு ரோல் இருக்கு. என்டிகே இன்னைக்கு ஏடிஎம்கேவோட கூட்டணி வச்சாங்கன்னா நான் சொன்னது போல ஏடிஎம்கேக்கு அது அட்வான்டேஜ். நீங்க ஏடிஎம்கே கிட்ட இருந்து பிரிச்ச வாக்குகளை திரும்ப போய் ஏடிஎம்கே கையிலேயே கொடுத்துருவீங்க. ஸோ அது உங்களுக்கு பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ரெண்டாவது, மக்கள் மத்தியில் நீங்கள் ஒரு மாற்று சக்தி அப்படின்ற அந்த இமேஜையும் இழந்துருவீங்க. மூணாவது, நீங்கள் திராவிட எதிர்ப்பு தான் இவ்வளோ பேசியிருக்கீங்க. திராவிடம் மோசம், திராவிடம் தான் பெரிய சிக்கல், 2 பேரும் திராவிட கட்சிகள், 2 பேரையும் வீழ்த்தணும், தமிழ் தேசியம் தான் ஒரே மாற்றுன்னு பேசியிருக்கீங்க. இன்றைக்கி அதில் இருக்கக்கூடிய ஒரு திராவிட கட்சியோட போய் நீங்கள் சேர்றீங்கன்னா அதுவும் உங்களுக்கு பெரிய ஒரு பின்னடைவாக தான் அமையும். ஸோ என்டிகேவை பொறுத்தளவில் இந்த எலெக்ஷனில் அவங்க அலையன்ஸ் வச்சாங்கன்னா கொஞ்சம் சீட்ஸ் கிடைக்கும் அவங்களுக்கு. அது ஒரு சின்ன ஒரு பூஸ்ட் கொடுக்கும். நிறைய பேர் கட்சிக்குள்ளெல்லாம் வருவாங்க, அந்த பூஸ்ட் கிடைக்கும். அப்புறம் உங்களுக்கு ஒரு மணி ஃப்ளோவும் அது கொடுக்கும். ஏதோ ஒரு வகையில் அதிகாரம் பணம்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அடுத்த எலெக்ஷன்லேருந்து நீங்கள் காணாமல் போயிடுவீங்க. கண்டிப்பா. இதற்கு முன்னாடி வந்து பிஜேபி வந்து அதிமுகவோட தான், இதுக்கு முன்னாடி எலெக்ஷன்ல வந்து அதிமுகவோட கூட்டணின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. திடீர்னு பாமகவோட கூட்டணி போனாங்க இல்லையா? அது மாதிரி மாறுறதற்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரியான பேச்சுகள்லாம் வருதே, ஏதாவது சூழல் இருக்கும்? எந்த மாதிரி மாறும்னு நினைக்கிறீங்க? என்டிகே வந்து டிவிகேவோட அலைன்ஸ் இல்லைன்னா அதிமுகவோட அலைன்ஸ் அப்படின்ற மாதிரியான வாய்ப்பு. என்டிகேவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, மற்ற கட்சிகள்லாம் ஏதோ ஒரு பாயிண்ட்ல நீங்க ஒரு கட்சியோட அலைன்ஸ் வச்சுட்டீங்கன்னா, அந்த பெரிய திராவிட கட்சியோட அலைன்ஸ் வச்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க வெளில வர முடியாது. உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துருவாங்க, உங்களுக்கு அந்த பணத்தோட ருசியும் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் வண்டி நகரணும்னா அதிகாரமும் பணமும் இருந்தால் தான் வண்டி நகரும். இப்போ சிறிய கட்சிகளுடைய பிகெஸ்ட் சேலஞ்சே என்னன்னா, அவங்களுக்கு சீட்ஸ் கண்டிப்பாக வேணும், சீட்ஸ் ஜெயிச்சே தீரணும். சீட்ஸ் அவங்களால ஜெயிக்க முடியலன்னா பெரிய பிரச்சனை அது. அதே மாதிரி ஒன்ஸ் நீங்கள் ஒரு கட்சிக்குள்ளே பணத்தை இன்சர்ட் பண்ணி பழகிட்டீங்கன்னா, அந்த பணத்தை சர்க்குலேட் பண்ணி பழகிட்டீங்கன்னா, பணம் இருந்தால் தான் நான் வேலை பார்ப்பேன்ற மாதிரி சூழல் ஆயிரும். இன்றைக்கி பெரிய கட்சிகளுக்கெல்லாம் பணம் கொடுத்தா தான் ஆட்களை திரட்ட முடியும், பணம் கொடுத்தா தான் எம்எல்ஏஸை உள்ள கொண்டு வர முடியும், எம்பிஸை கொண்டு வர முடியும், எல்லாம் பணத்தில் தான் வண்டி ஓடும். என்டிகேவுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. ஸோ நீங்கள் மற்ற கமர்ஷியல் பார்ட்டிஸை கழுத்தை பிடிச்சி நெரிச்சு உள்ள வழிக்குள்ளே கொண்டு வர மாதிரி என்டிகேவை கொண்டு வர முடியாது. இப்போ நீங்கள் சொல்கிறது டிவிகேக்கு இருக்கா சார் அந்த ப்ராப்ளம்? டிவிகேவுக்கு என்ன பிரச்சனைனா ஐடியாலஜி கிடையாது.
இப்போ என்டிகேவுக்கு ஆக்டிவாக கேடஸ் ஒர்க் பண்ணுறாங்கன்னா என்டிகே கிட்ட டெடிக்கேட்டடான ஆட்கள் இருக்காங்க. தமிழ் தேசியம் அப்படின்ற சித்தாந்தத்தை நம்ம எப்படியாவது வெளில வைக்கணும், ஜெயிக்க வைக்கணுன்ற ஆட்கள் கேடஸ் இருக்காங்க, தொண்டர்கள் இருக்காங்க. டிவிகே கிட்ட அது கிடையாது. டிவிகே கிட்ட இருக்க தொண்டர்கள்லாம் ஃபேன்ஸ். அவங்க ஃபேன்ஸ் கிட்ட இருக்க பிரச்சனை என்னன்னா, ஃபேன்ஸ் உங்களுக்கு ஓட் போடுவாங்க. 1 fan is equal to 1 vote. ஆனால் என்டிகே கிட்ட இருக்க கேடர்ஸ் எப்படின்னா, ஒரு என்டிகே கேடர் என்ன பண்ணுவார்னா, அவர் சும்மா இருக்க மாட்டார். அவர் போய் எல்லா இடத்துலையும் பேசுவார். பார்பர் ஷாப்பில், மாலுக்கு போனால் பேசுவார், ஆஃபீஸில் பேசுவார், காலேஜில் பேசுவார், ஃபேமிலியோட பேசுவார். இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருப்பார். ஏன்னா அவர்கிட்ட ஐடியாலஜி இருக்குது, அந்த ஐடியாலஜி ஸ்ப்ரெட் பண்ணுவார். ஸோ அதனால் என்டிகே கிட்ட இருக்க ஒரு கேடர்னால பெரிய லார்ஜர் இம்பாக்டை ஏற்படுத்த முடியும். டிவிகே கிட்ட அந்த பிரச்சனை இருக்குது. அவங்க கிட்ட இருக்க கேடர்ஸ்லாம் பார்த்தோம்னா ஃபேன்ஸ். ஸோ அதனால் இவங்களால அந்த அளவுக்கு பெரிய ஒரு இம்பேக்டை ஏற்படுத்த முடியாது. எனக்கு தெரிஞ்சு டிவிக்கேனால ரொம்ப தூரம் கண்டிப்பாக போக முடியாது. ஏன்னா ஒரு ஐடியாலஜிக்கல் கிளாரிட்டி தலைவருக்கும் இல்லை, தொண்டருக்கும் இல்லைன்னா ரொம்ப தூரம் போகாது. ஐடியாலஜிக்கல் கிளாரிட்டி இல்லைன்னா ஒரு டைரக்ஷன்லையும் கட்சி போகாது. இப்போ என்டிகே ஒரு டைரக்ஷனில் போகிறாங்க, ஒரு 8 வருஷமாக அலைன்ஸ் வைக்கல, 8-9 வருஷமாக கண்டிப்பாக நிறைய ஆஃபர்லாம் வந்திருக்கும். 8% வாக்கு அவங்களுடைய கட்சியை சும்மா விட மாட்டாங்க, நிறைய ஆஃபர்லாம் வந்திருக்கும். அதை தாண்டி ஏன் அவங்க அலைன்ஸில் போகாமல் இருக்காங்கன்னா, அந்த கட்சியில் இருக்க தொண்டர்களுக்கும் ஐடியாலஜிக்கல் கிளாரிட்டி உண்டு. நீங்கள் அந்த சித்தாந்தத்தை தாண்டி வேற முடிவு எடுத்தீங்கன்னா தொண்டர்களும் உங்களுக்கு எதிராக செயல்பட ஆரம்பிப்பாங்க. ரெண்டாவது, ஐடியாலஜி தான் உங்களுக்கு டைரக்ஷனை கொடுக்குறது. இந்த திசையில் போகணும் அப்படின்றது ஐடியாலஜி தான் சொல்லுது. இப்போ நீங்கள் சொன்னீங்க அதிமுகவோட கூட்டணி வச்சா என்னன்னு. ஆனால் நான் ஐடியாலஜியை பேஸ் பண்ணி தான் கூட்டணி வைக்க முடியாதுன்னு சொல்கிறேன். ஏன்னா அது ஒரு திராவிட கட்சி, கூட்டணி வைக்க முடியாது. ஸோ இந்த டிசிஷனை யார் எடுக்கிறா? ஐடியாலஜி எடுக்குது. ஐடியாலஜி இல்லைன்னா வண்டிக்கு டைரக்ஷனே இருக்காது, அங்கங்கே போகும். ஸோ டிவிக்கு அந்த மாதிரியான ஒரு கட்சியாக தான் பார்க்குறேன். எப்படி தமிழ்நாட்டில் நிறைய கட்சிகள் ஓரளவுக்கு வளர்ந்து அப்புறம் வீழ்ந்தாங்கல்ல, அந்த லிஸ்ட்டில் டிவிக்கு இன்னொரு கட்சியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் மட்டும் ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் அவருக்கு. கண்டிப்பாக. இதுக்கப்புறம் அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி 2026க்கு அப்புறம் டிவிகே வந்து நாம் தமிழரோட இணையதற்கு வாய்ப்பு இருக்கா? இருந்தால் பார்க்கலாம். அதை எனக்கு தெரிஞ்சு 26க்கு அப்புறம் டிவிக்கே வீக் ஆயிரும். ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல அவங்க இம்பாக்டை ஏற்படுத்துவாங்க, அதுக்கப்புறம் அவங்களாம் கன்டினியூ பண்ணுவாங்க. விஜய் அவர்கள் வந்து தொடர்ந்து வெற்றியை தான் பார்த்துட்டு இருக்காங்க, தோல்வியே இன்ன வரை வந்து சினிமா சைடில் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து வெற்றி. ஏன்னா அதை நோக்கி தான் இப்பயும் வந்து அரசியல் களத்துக்குள்ள வந்திருக்காங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து வெற்றி வாய்ப்பாக தான் கண்டிப்பாக நான் அமைப்பேன் அப்படின்ற ஒரு வீராப்போட இருக்காருன்னே சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து எப்படி இருக்கும்? சினிமா வேற, பொலிட்டிக்ஸ் வேற. இப்போ ஒரு அத்லீட் வந்து அவர் நல்ல ஒரு 100 மீட்டர்ஸ் ஓடுறாருன்னா அவர் நல்ல இதை புரிஞ்சிருந்தா அவர் அரசியலுக்கே வந்திருக்க மாட்டார் இல்லையா சார்? ஆனால் ஒரு ஆக்டர்னால பொலிட்டிக்ஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியுன்ற கேரண்டி இல்லை. அப்படி பார்த்தா சீமான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, ஒரு ஆக்டர் கிடையாது. எம்ஜிஆர் அவர்களுமே பண்ணியிருக்காங்க. பேசிக்கலி ஒரு டைரக்டர். எம்ஜிஆர் கூட ஒரு ஆக்டர்னு எடுத்துக்கலாம். ஸோ ஆக்டர் இல்லாமல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இப்போ இவர். ஸோ ஒரு ஆக்டருக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் நான் எப்படி பார்க்குறேன்னா, ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் அவர் இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவார். அவருக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். அவர் சொல்கிறத கேட்கறதுக்கு நிறைய ஆட்கள் இருப்பாங்க. ஒரு 10% ஓட்ஸ் மேபி வின் பண்ணலாம். எனக்கு அது கூட நம்பிக்கை இல்லை. மேபி ஒரு 10%, நம்ம ஒரு ஹையர் நம்பராக சொல்லணும்னா 10 சொல்லலாம். அதுக்கப்புறம் ஆனால் அது கம்மியாகிடும். ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் அவரோட லிமிட் என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அவர் பின்னாடி போக மாட்டாங்க. இப்போ இதே இது நாம் தமிழர் கட்சிக்கு 1லேருந்து 8 ஆகுது, ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் அதிகமாகுது. அது காரணம் என்னென்னா அந்த ஐடியாலஜியோட இம்பாக்ட். அது ஸோ அந்த ஐடியாலஜிக்கான தேவை அதிகமாகுது. தமிழ் மக்களுக்கும் அந்த ஐடியாலஜிக்கான தேவை ஏற்படுது. எப்படி 40களில் 50களில் திராவிடத்துக்கான தேவை தமிழ்நாட்டில் ஏற்பட்டுச்சோ, ஏன்னா இப்போ நேஷனல் பார்ட்டிஸோட தாக்கம் அதிகமாக இருந்தது, கண்ட்ரோல் அதிகமாக இருந்தது. ஸோ அதை உடைக்கணும்னா தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு அரசியல் தேவை. ஸோ அதனால திராவிடத்தோட தேவை இருந்தது அப்போ. ஸோ திராவிடம் வந்து அப்போ வளர ஆரம்பிக்குது. அப்புறம் ஒரு பாயிண்ட்ல 60களில் ஆட்சியை கைப்பற்றிடுறாங்க. இப்போ திராவிடம் வீக்காக இருக்குது. அங்கே இருக்க நேஷனல் பார்ட்டிஸை அவங்க கவுண்டர் பண்ண மாட்டேங்கிறாங்க, சண்டை போடுற மாதிரி நடிக்கிறாங்களே தவிர திராவிட கட்சிகள் பெருசாக எதுவும் பண்ணல. ஸோ அப்படி இருக்கும்போது தமிழ் தேசியத்துக்கான தேவை வந்து இப்போ தமிழ்நாட்டில் வர ஆரம்பிக்குது. ஸ்லோவாக தமிழ் தேசிய கட்சிகள்லாம் வளருது. ஸோ அதனால தான் இப்போ மற்ற சமூக தலைவர்கள்லாம் வந்து சீமான் அவர்களோட ஒன்றிணைகிறார்கள். அந்த நீங்களே பார்த்துருப்பீங்க, இதற்கு முன்னாடி பல மேடைகளில் சமூக தலைவர்கள்லாம் வந்து அந்த அரங்கத்தில் பேசியிருக்காங்க. அதனால் இது வந்து ஒரு காரணமாக இருக்கும். அதுவும் ஒரு காரணம். திராவிட கட்சிகளால் எல்லாரையும் அகாமடேட் பண்ண முடியல. திராவிட கட்சிகளில் குறிப்பாக திமுகவில் பெரிய அளவில் குடும்ப அரசியல் இருக்கு. குடும்ப அரசியல் இருந்தாலே ஒரு சின்ன குரூப் கையில் அதிகாரம் மாட்டிக்கும். நிறைய பேருக்கு ரெப்ரசன்டேஷன் கிடைக்காது. இன்னைக்கு நிறைய சமூகங்கள் நல்லா வளர்ந்து வராங்க. வளர்ந்து வரும்போது அவங்களோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும்னா, நமக்கும் ரெப்ரசன்டேஷன் கிடைக்கணும், நமக்கும் நிறைய எம்எல்ஏஸ் வேணும், எம்பிஸ் வேணும், மினிஸ்டர்ஸ் வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. பட் இந்த பதவிகள் எல்லாம் ஒரு சின்ன ஒரு செக்ஷன் கிட்ட ட்ராப் ஆகிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அதிருப்தி ஆகும். நம்ம இவ்வளோ வளர்ந்துட்டோம், நம்ம கிட்ட பணபலம் இருக்கு, நல்லா டெவலப் ஆகி வந்திருக்கும், பட் இருந்தாலும் நமக்கு பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனே இல்லையே. அப்போ நமக்கு யார் அந்த ரெப்ரசன்டேஷன் கொடுப்பாங்க? ஒன்றும் நீங்கள் சாதி கட்சியை நோக்கி போகலாம். நீங்கள் சாதி கட்சியை நோக்கி போனீங்கன்னா ஒரு சின்ன குரூப்பாக மாறிடுவீங்க. இல்லைன்னா என்டிகே மாதிரியான பார்ட்டிக்கு போகலாம். என்டிகே மாதிரியான பார்ட்டியில் உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அதனால் அதுவும் ஒரு முக்கியமான காரணம். திராவிட கட்சிகளோட வீக்னஸும்
நிறைய பேர் அங்கிருந்து இந்த இடத்துக்கு போகிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம்னு பார்க்குறேன். கண்டிப்பாக சார், பல்வேறு அரசியல் நுணுக்கங்களை தெளிவாக விளக்கியதற்கு நன்றி சார். நன்றி.